Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான மல்டிகிரெயின் ஆட்டா நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். இந்த மல்டிகிரெயின் ஆட்டாவை வச்சு நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி, அதுக்கப்புறமா பூரி, இல்லைன்னா பராத்தா, ஸ்டஃப்டு பராத்தாஸ் எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ரெகுலர் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையிலேயே மெஷர் பண்ணி வாங்கிக்கிட்டாலும் ஓகேவாக தான் இருக்கும். இதில் ஒரு 2-3 கிராம் கூட குறைஞ்சி இருந்ததுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டாக பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போது கடலைப்பருப்பையும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் கிட்டத்தட்ட 100 கிராம்ஸ் வருது. அதுவும் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ மறுபடியும் சோளம் இருக்குது இல்லையா, மக்காச்சோளம், இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதையும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம மெஷர் பண்ணதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் கட்ட வருது. இப்போ மறுபடியும் நம்ம சோயாபீன் இருக்குது இல்லையா, அது எடுத்துக்கிறோம். சோயாபீன் பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே இதில் ராகி இருக்குது இல்லையா, அது ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதையும் கரெக்டாக நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போது நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை. இப்போ கோதுமையை இந்த மாதிரி ஒரு 2 kgs அளவுக்கு எடுத்தாச்சு. இந்த 2 கிலோ கோதுமைக்கு நம்ம சொல்லியிருந்த மற்ற பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து இது எல்லாத்தையுமே தனித்தனி பிளேட்டில் வச்சு ஒரு 2 days நல்லா சூடாக இருக்கிற இடத்துல ஹாட் சன்னில் நல்லா சன்ட்ரை பண்ணிவிடுங்க. சன்ட்ரை பண்ணிவிட்டு இது ஒரு மில்லில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 6 months to 1 year வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு கோபி பராத்தா செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்டியாக வந்தது. ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த மல்டிகிரெயின் ஆட்டாவை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.